ஹலோ மக்களே, பர்சனல் வெஞ்சன்ஸ் உச்சக்கட்டத்தில் தெரியுதுங்க இன்னைக்கு எபிசோடில். இந்த வாரம் டாஸ்கில் பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போதே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, பிரஜனோட டீமுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நிறையா கொடுக்குறாங்க சாண்ட்ரா டீம். அதே மாதிரி எஃப்ஜே அண்ட் சப்ரி டீமுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. இதிலே ஒரு ஃபேவரிசம் தெரியுது. லைவ்ல பார்த்தீங்கன்னா பாரு பிரஜன் கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எப்படியாச்சும் இந்த தலைவர் டாஸ்கில் ஜெயிச்சு நீங்கள் தான் கேப்டன் ஆகணும் அப்படின்னு. அப்போ பிரஜன் சொல்லுவார், ரொம்ப கஷ்டம், வெறி பிடிச்ச மாதிரி விளையாடுறாங்க என்னோட டீம்மேட்ஸ், எஸ்பெஷலி கெமி அண்ட் சுபிக்ஷா அப்படின்னு பிரஜன் சொல்லுவார். எஃப்ஜேயும் சபரியும் ட்ரிகர் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்காங்க, எஸ்பெஷலி சபரி. எஃப்ஜே கேப்டன் ஆனதுனால ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறாங்க. இப்போது டாஸ்க் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, நைட் ஆயிடுச்சு, நிறைய பேர் பசியில் இருக்காங்க. குக்கிங் டீம் வந்து இப்போ நாங்கள் வந்து லேட்டாக சமைப்போம், அவங்க கேட்குறதெல்லாம் கொடுக்க மாட்டோம், கப்பை ஒழிச்சு வைப்போம், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டுட்ருக்காங்க. எஸ்பெஷலி பார்வதி, திவ்யா அண்ட் சாண்ட்ரா. கனி இது கொஞ்சம் ஆப்போசிட்டாக பேசுகிறனால கனி வந்து அவங்க சிஷ்ய பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. வியானாவும் இதில் நல்லா பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் சப்ரி கேங் கிட்ட போய் ஒன்றுமே தெரியாத மாதிரியும் உட்காந்துக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சரியான புள்ளி கேங்க. கனி இவங்க கிட்ட போய் மாட்டியிருக்காங்க. இப்போது இந்த வாரம் கொடுத்த டாஸ்கில் ஃபஸ்ட்டு 2 days ஓகே தாங்க போச்சு, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொஞ்சம் டாஸ்க்கும் அந்த மாதிரி போச்சு. நாளைக்கு தான் இறுதி நாள். ஸோ நாளைக்கு இவங்க ஏதாச்சும் பண்ணி கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க, எஸ்பெஷலி குக்கிங் டீம். அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்காதனால கடுப்பில் இருக்காங்க. இன்னொரு விஷயம், எஃப்ஜே அண்ட் சப்ரியோட டீம் ஜெயிக்கக்கூடாதுன்னு விளையாடுறாங்க. ஸோ நாளைக்கு நல்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுங்க. விக்ரம் விக்கல்ஸோட டீம் தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. தலை போட்டிலையும் அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இன்னொரு விஷயம், எஃப்ஜேவும் அந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். இந்த புள்ளி கேங்கோட பிளான் எல்லாம் வீணாகி மறுபடியும் எஃப்ஜே ஜெயிச்சா இன்னும் சூப்பராக இருக்குங்க. கேம் நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்குங்க. நமக்கு பிடிச்சவங்க எல்லாம் பிடிக்காம போகுது, பிடிக்காதவங்களெல்லாம் பிடிச்சி போகுது. வினோதை எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் இன்றைக்கி அவர் பண்ண சில விஷயங்கள் யாருக்குமே பிடிக்கல. எஸ்பெஷலி வியானா கிட்ட ஃபுட்டு ஊட்டி விட சொல்லுவாங்க, வாய் தொடச்சி விட சொல்லுவாங்க. இதெல்லாம் டாஸ்க்னாலும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஐரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி பண்ண சொன்னால் பாரு இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சண்டை போடுவாங்க. ஆனால் இப்போது அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ரூராவை எல்லாருக்கும் முன்னாடி பிடிக்காம இருந்துச்சு, ஆனால் இப்போது அவங்கள கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாங்க. அமிர்தினை பிடிக்காம இருந்துச்சு, இப்போது அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. விக்ரம் விக்கல்ஸ் எல்லாருக்கும் முன்னாடி பிடிச்சிருந்துச்சு, ஆனால் இப்போ அவரை யாரையுமே பிடிக்கல. சாண்ட்ராக்கு ஃபஸ்ட்டு வாரம் பயங்கர ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு, இப்போது ஹேட்டர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. பாருக்கு எப்போவுமே ஹேட்டர்ஸ் அண்ட் லைக்கர்ஸ் ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நாளுக்கு நாள் டைனமிக்ஸ் மாறிட்டே இருக்குங்க. எஃப்ஜே அண்ட் சபரி இப்போ தான் அவங்க கேம் நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் ஒரு டாஸ்க் கொடுத்தா அதை சுற்றி தான் அவங்க யோசிப்பாங்க. இப்போது அந்த டாஸ்க்கை தாண்டி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் வரப்போகிற நாட்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பிக் பாஸ் டீம் நிறைய ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா நிஜமாக யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியும். இந்த வாய் பேசுகிறவங்களுக்கெல்லாம் அதுதான் சரியான பதிலடி.